ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் அருமையான சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் தண்ணி சூடுபடுத்திக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவு சேனைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். சேனைக்கிழங்குல இருக்கிற அந்த மேல் தோலை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை 1 கப் அளவு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சு புளித்தண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளித்தண்ணியும் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி நம்ம சேர்க்கும்போது நம்மளுக்கு சேனைக்கிழங்குல இருக்கிற அந்த அரிப்புத்தன்மை எல்லாமே சுத்தமாக போயிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. சேனைக்கிழங்கு முழுமையாக வெந்துடக்கூடாது, ஒரு 80% மட்டும்தான் வெந்திருக்கணும். அப்போது தான் நம்மளுக்கு குழஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சேனைக்கிழங்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று எடுத்து ஃபோர்க்கில் இந்த மாதிரி அமுத்தி பாருங்கள். அது நல்லா உள்ளே இறங்குனுச்சு அப்படின்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற இந்த சேனைக்கிழங்குல மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள். நம்ம ஏற்கனவே சேனைக்கிழங்குல உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் தூளுப்பு சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பச்சரிசி மாவு, புழுங்கலரிசி மாவு, வறுத்தது வறுக்காதது எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும்தான் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சேனைக்கிழங்குல இந்த மசாலா எல்லாமே இந்த அளவுக்கு கோட்டாகி இருக்கணும். அப்போது தான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உதிராமையும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு குறைந்தபட்சம் ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் 2 மணி நேரம் கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா நீங்கள் வெளியிலே கூட வச்சுக்கலாம். நான் இப்போது 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு மசாலா எல்லாமே நல்ல கோட்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அகலமான பேனில் எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சேனைக்கிழங்கை கொஞ்சமாக சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. போட்ட உடனே திருப்பி போட்டுறக்கூடாது. இப்போ 2 சைடுமே நல்லா ஈவனாக வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் சாதம், ரசம் சாதம், எல்லா வகையான வெரைட்டி ரைஸஸ் கூடவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப்